Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். ரொம்ப ஒரு அழகான சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக். பட் இது ஒரு சூப்பர் போல்டான பிரைட் பர்கண்டி லிப்பை நான் பேர் பண்ணியிருக்கேன் இந்த மேக்கப் லுக்கு. அண்ட் உங்களுடைய அவுட்ஃபிட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் டோன்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய பேஸ்டல் கலர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மேக்கப் லுக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த மேக்கப் லுக் எல்லாமே சுகர் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சுகர் ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஃபெலிக்ஸ் ஆனிக்ஸ். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஏன்னா ஐப்ரோஸ் ரொம்ப சீக்கிரமாக இதை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அண்ட் நல்ல ஒரு பிக்மெண்டடான ப்ராடக்ட். ஸோ கொஞ்சம் எடுத்தாலே போதும், உங்களுக்கு 2 ஐப்ரோஸும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஈஸியாகவே ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னோட மேஜிக் வாண்ட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து panna. ஸோ இந்த ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின் டோனோட ரொம்ப லைட்டரான ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐலிட்ஸ்க்கு பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸ் கடியில் இந்த மாதிரி கார்வ் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷால் நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஐஷேடோவுக்கு இந்த பிளெண்ட் த ரூல்ஸ் ஐஷேடோ பேலட். இந்த வேரியண்ட் வந்து ஃபேண்டசி. இது நல்ல ஒரு ரோசி மாவி டோன்ட் ஐஷேடோ பேலட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் பிங்க் மாவி மேட் ஐஷேடோ வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னுடைய க்ரீஸ் டீப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் டஸ்டி மாவ் ஐஷேடோ வந்து டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து டைரெக்டாக க்ரீஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ஆல்சோ அது அவுட்டர் வீலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணலை, அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வீல அந்த ஐப்ரோ பவுடரை அப்ளை பண்ணி என்னுடைய டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஏற்ற பிக்மெண்டேஷனையும் நான் அந்த ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி பில்டப் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஷிம்மர் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் ரோஸ் கோல்ட் ஐஷேடோ அண்ட் ப்ரான்ஸ் ஐஷேடோவை மிக்ஸ் பண்ணி என்னோடய மெயின் ஐலெட் போர்ஷன்ஸில் ஒரு ஃப்ளாட் ப்ரஷால் நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஐஷேடோ எவ்வளோ பிக்மெண்டடாக மெட்டாலிக் அண்ட் ஃபாயில்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு போயிடலாம். ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் ஃபார்வர்ட் ப்ரைமர் ஸ்டிக் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய போர்ஸ் இருக்கோ அங்கே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்ஸால் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். அது முடித்தோடனே ஃபவுண்டேஷன் போயிடலாம். அதுக்கு இந்த ஏஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து 57 ரொமானோ. இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு குட் மேட்ச். ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா ஒரு பஃபிங் ப்ரஷ் எடுத்து இந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நிறைய கவரேஜ் கிடைக்கும். அண்ட் என்னோடய பிக்மெண்டேஷனையும் கவர் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த சேம் மேஜிக் வாண்ட் கன்சீலர் இந்த ஷேட் panna அதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸில் இந்த மாதிரி இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் ஃபோர்ஹெட்க்கு சென்டர், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். திருப்பி என்னுடைய கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அண்டர் ஐஸ் தவிர்த்து மீதி எங்கெங்கெல்லாம் அந்த கன்சீலர் அப்ளை பண்ணணும் அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அண்டர் ஐஸில் இருக்கிற கன்சீலர் இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆகி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் டேப் பண்ணி க்ளீனாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பேஸ் மேக்கப் செட் பண்ணணும். அதுக்கு என்னுடைய ஃபேவரட் ஆல் செட் டு கோ பனானா பவுடர் எடுத்து அண்டர் ஐஸில் நல்லா பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம அண்டர் ஐஸை க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும் அண்ட் சூப்பராக மேட்டிஃபைங்காக செட் பண்ணிவிடும். ஆல்சோ ஃபோர்ஹெட்க்கு சென்டர் அண்ட் மவுத்தை சுற்றியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் டஸ்டி மாவி ஐஷேடோ இருக்குல்ல, அதை வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி லோவர் லேஷ் லைனை ஸ்மோக் அவுட் பண்ணிக்க போகிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து நம்ம பேக் பண்ணியிருந்த அந்த எக்ஸஸ் பவுடரெல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த Wingman வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் யூஸ் பண்ணி அப்பர் லேஷ் லைனில் ஒரு மாடரேட்டான ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். விங்கெல்லாம் எதுவுமே கிடையாது.
என்னோட ஐலாஷ் கோட் பண்ணுறதுக்கு இந்த Uptown curl lengthening mascara யூஸ் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸ் ரெண்டையுமே கோட் பண்ணிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய கான்டோர் டிஃபோஸ் ஃபேஸ் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் விவிட் விக்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரான்சர் ஷேட் அதிலிருந்து பிக் பண்ணி என்னுடைய கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னுடைய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர் ஹெடையும் கொஞ்சம் பிரான்ஸ் அப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஜா லைனையும் கொஞ்சம் ஸ்கல்ப்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக என்னுடைய நோஸுக்கு சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னுடைய நோஸை இன்னும் கொஞ்சம் ஸ்லெண்டராக காட்டும். அண்ட் லோவர் லிப்க்கு அடியிலையும் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ளஷர் எடுத்துருக்கிறேன். இந்த ஷேட் வந்து மூவ் மாவல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ அதை வந்து என்னுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸில் ஒரு லைட் வாஷ் ஆஃப் கலர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஷாம்பெயினி கோல்டு ஹைலைட்டர் அந்த சேம் பேலட்லேருந்து எடுத்து சீக்ஸோடைய டாப் பாயிண்ட்ஸ் அண்ட் கியூபிட்ஸ் போ, சின் and bridge of the nose, tip of the nose, inner corners of the eyes and brow bone-ஐயும் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு இந்த ஒரு ஸ்டன்னிங் டீப் மரூன் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி மேட் ஃபினிஷ். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது வந்து லிப்ஸில் கிளைட் ஆகும். அண்ட் இந்த மேக்கப் லுக்கு ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்மளுடைய மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு இந்த கிராண்ட் ஃபினாலே மேட் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்டையர் மேக்கப்பை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் இந்தியன் கிளாம் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த லுக்கோடைய அவுட்கம் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு பாலிஷ்டான மேக்கப் லுக்காக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப லைட் கலர்ட் க்ளோத்ஸ் போடுறீங்கன்னா உங்கள் மேக்கப்பை நீங்கள் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒன் பிராண்ட் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்தியன் கிளாம் மேக்கப் லுக். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.